இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பேச பாருங்க. இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, மெக்னீஷியம், மாக்னீஷியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது. நிறைய சக்திகளை அடங்கியிருக்குது. ஹீமோகுளோபின் அதிகமாகும், அதேமாதிரி செரிமான கோளாறுகள் சரியாகும், சிறுநீரக பிரச்சனை சரியாகும், கல்லீரல், மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தரும். இவ்வளோ சக்தியில் அடங்கின ஒரு மூலிகை என்னென்னா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். என்ன மூலிகை தெரியுமா? சிறுகீரை. பேர் தாங்க சிறுகீரை, சரி வேலையெல்லாம் பெருசு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுகீரை தாங்க. நிறைய சிறுகீரை தோட்டம். ஆனால் இது ரசாயனம் சேர்க்கப்படாத இயற்கையாக விளைஞ்ச சிறுகீரைங்க. அந்த சிறுகீரையில் பார்த்திங்கன்னா என்னென்ன சக்தி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், மாங்கனீஸு, மெக்னீஷியம் போன்ற சக்திகள் நிறையா இருக்குது. இது கண்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின், அதாவது உடலில் ரத்தம் அதிகமாக இல்லாமல் அனிமிக்கிறவங்கள அந்த குறைபாட்டை சரி பண்ணும். செரிமானமே ஆகலை, அஜீரணமாக இருக்குது, இரைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் சரி பண்ணும். சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தந்து அங்கே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். இது கண்களுக்கு நல்லது, இரத்த சோகைக்கு நல்லது, செரிமான கோளாறை சரி பண்ணும். சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் இருதயம் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணும். முக்கியமாக உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த கீரை. உடலில் எந்த இடத்துல கழிவுகள் இருந்தாலும் வெளியெடுத்து அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுங்க. இந்த சிறுகீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மேக்னீஷியம் போன்ற தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை அள்ளி தருதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தான். இப்போ பாருங்கள், ஒரு நான் ரெண்டு கீரையை மட்டும் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சிறுகீரையிலேயே ஆணும் இருக்குது, பெண்ணும் இருக்குது. இனம் தெரியுதா? என்னுடைய வலது கையில் இருக்கிறது பெண், என்னுடைய இடது கையில் இருக்கிறது ஆண். சிறுகீரையில் இப்படியும் இனங்கள்லாம் எல்லா மூலிகை, கீரை, எல்லா பயிர்களையும் ஆண் பெண் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் பெண், இதுதான் ஆண். வெள்ளையாக இருக்கிறது பெண், பச்சையாக இருக்கிறது பெண்ணு, சிவப்பாக இருக்கிறது ஆண். இப்போ நான் சொன்ன எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது நான் சொன்ன எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். ஒரு நாளைக்கு 2 முறை நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க 2 முறை காலை மாலை இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எண்ணற்ற மாற்றங்கள் சரியாகும், எண்ணற்ற நோய்கள் குணமாகும், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும். கீரையை காலை மதியம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை கீரை சாம்பாராக செஞ்சு சாப்பிடாதவங்க சூப்பாக செஞ்சு கம்பல்சரி கொடுத்துட்டு வாங்க. இது உடல் குளிர்ச்சிக்கு நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும், குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், அதே மாதிரி நச்சு கிருமிகள் இருந்தாலும் வெளியேற்றும். யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணும். வெயில் காலமாக இருக்குது, சிறுகீரையை ஒரு நாளைக்கு 2 முறை பயன்படுத்துங்க. சூப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கம்பல்சரி மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு சேர்த்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. கருப்பு வைரம்னு சொல்கிறாங்க, அதையும் சேர்த்திங்க. அதில் நோய் சத்து அதிகமாக இருக்குது, கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்துங்க. இது அற்புதமான தகவல். சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல், மண்ணீரல், ஆற்று எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. அதில் இருக்கிற விட்டமின் அவ்வளோ, மினரல் அவ்வளோ இருக்குது. மருத்துவ ஆலோசனை மீது எடுக்கும்போது ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அனைத்து பிரச்சனையும் சரியாகும். இந்த அற்புதமான கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. காலை மதியம் 2 வேளையும் சாப்பிடுங்க. இது நான் பச்சையாக சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க தான், சமைச்சு சாப்பிடுங்க. இது என்ன சுவைக்குன்னா துவர்ப்பு, கொஞ்சம் கசப்பு, இந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது. காலை உணவு எங்கடா கிடைக்கலன்னு இருந்தேன். இயற்கையான சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மூலிகையை எங்கே கண்டாலும் விடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.